நர்சிங் வந்து ரொம்ப கம்மியா ஃபீஸ் ஆகும்னு நினைச்சு தான் ப்ரோ எடுத்தேன். ஆனா வந்து அதுல நான் அந்த இடத்துல ஏமாந்துருக்கேன். அதனால நான் வந்து நர்சிங் எனக்கு வேணாம் அப்படின்னு இருந்தேன். "40 you'll get more than 70" அப்படின்னு சொன்னாரு. ஜஸ்ட் லைக் தட் சொன்னாரு. தயவு செஞ்சு நர்சிங் எடுக்காதீங்க, நான் நர்சிங் எடுத்துட்டு கஷ்டப்படுறேன். அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஒரே யாவரும் கேளு. வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. ஆக்சுவலாக நம்ம நிறைய ரீசெண்டாக பாட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திரும்ப பாட்காஸ்ட் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல நம்ம கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் எய்ம்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நேம் சுரபி. இன்னைக்கு அவங்க கூட எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எய்ம்ஸ் ப்ரிப்பரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எய்ம்ஸில் ஒரு நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து நிறைய கோச்சிங் சென்டர் தான் தேடுவாங்க. எந்த கோச்சிங் சென்டரில் பெஸ்ட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க, குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னு தேடுவாங்க. பட் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்னால் முடியும், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு நாலேஜ் இருக்குது, என்னுடைய ஓன் நாலேஜ் ப்ரிப்பரேஷன் வச்சுட்டு நான் சீக்கிரம் நானே அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல ஒரு மாசத்திலே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 427, அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க அவங்களுடைய அந்த ப்ராசஸ் ஜேர்னியை தான் முழுக்க ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அவங்களுமே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்து கண்டென்ட் கிரியேட்டராக வந்து அப்டேட் ஆகியிருக்காங்க அவங்களுடைய லைஃப்ல. வாழ்த்துக்கள் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன். 10K இன்ஸ்டாகிராமில் அடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன், பட் நீங்க உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோ. நீங்க சொல்ற அளவுக்கு பெருசா பில்டப்லாம் எனக்கு இல்ல. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி கோச்சிங் கிளாஸ் நான் போல, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஆனா அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோச்சிங் கிளாஸ் இருக்க அவேர்னஸ் எனக்கு இல்ல ப்ரோ. அதுதான் ஆக்சுவல் ரீசன். நான் வந்து சின்ன வயசுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயி ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு தாட்மே இல்லாத ஒரு பர்சன். என்னுடைய கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் முடிச்ச உடனே ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணணும். என்னுடைய அல்டிமேட் கோல் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான். சோ நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே இப்ப சில யூடியூபர்ஸ், சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நான் பாக்குறேன். அவங்கலாம் எப்படின்னா, சில நர்சிங் ஆஃபீசர்ஸ் கூட நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தேன், கிளியர் பண்ணேன் அப்படின்லாம் நிறைய போடுறாங்க. பட் நான் அந்த மாதிரி பொய் சொல்ல விரும்பல. நான் சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பேன். லைக் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு எனக்கும் என் அக்காவுக்கும் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். நாங்க 2 பேரும் போட்டி போட்டு படிப்போம். நாங்க 10th வந்து பாத்தீங்கன்னா நானே என் அக்காவும் சேம் மார்க். ஒரு மார்க் அவ அதிகம், இல்ல ஒரு மார்க் நான் அதிகம் எடுத்திருந்தாலும் வீட்டுல பூகம்பமே ஆயிருக்கும். பட் நாங்க 2 பேரும் 482 ஃபார் 500. சோ நான் வந்து ஒரு டாப்பரா தான் இருந்தேன். +1 +2ல வந்து கொஞ்சம் ஆவரேஜா போனேன். கொஞ்சம் அப்படியே டைவர்ஷன்லாம் ஆகி அப்படியே ஆவரேஜா போனேன். அகைன் காலேஜ்ல வந்து ஃபுல்லா 4 இயர்ஸும் டாப்பரா இருந்தேன். ஆனா எனக்கு இதோ ஐம் எ டாப்பர், எனக்கு வந்து எய்ம்ஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு காலேஜ் படிக்கிறதுக்குன்ற அவேர்னஸ் கிடையாது. எய்ம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும், இதுக்கு நிறைய சேலரி இருக்குன்ற அவேர்னஸ் கிடையாது. எதுவுமே கிடையாது. என்னோட மைண்ட் செட் என்னன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணும் அப்படின்றதுதான். சோ காலேஜ் முடிச்ச உடனே இமீடியட்டா நான் வந்து இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன். ஐ காட் செலக்டட் இன் பில்ரோத் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ, ட்ரிபிள் எம் ஆல்சோ. அப்போலோ 3 இன்டர்வியூமே வந்து நான் கிளியர் பண்ணேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்போலோல கொஞ்சம் சேலரி கம்மியா இருக்கு. பட் ஜேசி அக்ரெடிடேஷன் இருக்கனால நான் யோசிச்சேன் அதுல ஜாயின் பண்ணலாமான்னு. பட் நான் வந்து அதை விட எனக்கு அந்த டைம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால ட்ரிபிள் எம் செலக்ட் பண்ணேன். 2 இயர்ஸ் நான் ட்ரிபிள் எம்ல தான் ஒர்க் பண்ணேன் கார்டியாக் ஐசியூல. அப்போ வந்து எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனா நான் வந்து சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி எக்ஸாம்னா, விமனுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு சிஆர்இஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், ஜிப்மர் அந்த மாதிரி. அந்த எக்ஸாம்லாம் நான் எழுதியிருக்கேன். ஆனா நான் படிச்சது இல்ல. சும்மா போவேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானேட்டு எழுதுவேன், வருவேன். கூட உட்காந்து எழுதுறவங்கள பார்த்து ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. ஏன் இவங்களாம் சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த ஹாஸ்பிட்டல் நேம். அந்த ஹாஸ்பிட்டல் தான் என்ன வந்து இன்னைக்கு நர்சிங் ஆஃபீஸரா உட்கார வச்சிருக்கு மெடிசன். பிகாஸ் ஐ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் ஹாஸ்பிட்டல். நான் ரொம்ப சஃபர் ஆனேன். சோ அந்த டைம்ல நான் ஓஇடி எழுதினேன். அப்ராட் போயிடலாம், நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் எங்க வீட்ல வந்து ஓஇடிக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாலும், எங்க அம்மாக்கு என்ன வந்து அப்ராட் அனுப்புறதுல விருப்பம் இல்ல. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன யார் பாத்துப்பா? நான் வந்து ரொம்ப வீக்கா இருப்பேன், அடிக்கடி சிக் ஆயிடுவேன். அதனால அம்மாக்கு அனுப்ப விருப்பமே இல்ல. அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஓஇடி கிளியரும் பண்ணல. நான் வந்து எல்லாத்துலயுமே வந்து பி கிரேட் எடுத்தேன். ரைட்டிங்ல சி கிரேட். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப புவரா இருக்கும். சோ சி கிரேட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓஇடியும் இழுத்து மூடியாச்சு. ரீவேல்யூஷன் எல்லாம் போட்டேன். அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே நான் என்னுடைய ஒர்க் பண்ண மணி வச்சுதான் பண்ணேன். கிடைக்கல. அப்புறமும் இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த ஜாப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா, இதுக்கு மேல நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. சோ அந்த டைம்ல நான் வாங்கிட்டு இருந்த சேலரி 14,000.
கல்யாணம் ஆகணும்னா நமக்கு நம்ம நகைலாம் எடுக்கணும். அந்த அந்த நகையெல்லாம் நம்ம ரீபே பண்ணணும்னா, அதுக்கு நம்மகிட்ட மணி வேணும். வீட்டுக்கு நம்ம ஏதாவது அனுப்பணும்னா நம்மகிட்ட வாங்குற ரூ. 14,000ல நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? சோ எனக்கு வேற ஒரு நல்ல ஜாப் வேணும்ன்ற ஒரு தாட் இருந்தது. அந்த டைம்ல எனக்கு தெய்வம் மாரி ஒருத்தர் கால் பண்ணாரு. கோகுல். ஹிஸ் நேம் இஸ் கோகுல். அவர வந்து நான் ஏதோ ஒரு ஸ்டடி குரூப்ல சும்மா ஒரு ரேண்டமா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்க தான் அவர் ரொம்ப ஆன்ஸர் எல்லாம் பண்றத பார்த்து, அப்படியே நான் ஒரு நாள் ஏதோ ஒண்ணு டெக்ஸ்ட் பண்ணப்போ, அவரு வந்து சென்னை தான் தெரிஞ்ச உடனே மலையாளி தான், சென்னை செட்டில்டு தான் உடனே நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆனோம். கால் பண்ணி பேசுவேன். ரொம்ப ரேரா ஒரு வாட்டி ஏதோ திடீர்னு கால் பண்ணி பேசும்போது, என்னமோ தெய்வாதீனமா அன்னைக்கு நான் அவர்கிட்ட கால் பண்ணி பேசினேன். அவர் வந்து, சுரபி நல்லா இருக்கியா? அவர் வந்து சப்தர்ஜங்ல ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. வாவ் ப்ரோ! நீங்க ரியலி டிசர்விங். நீங்க அவ்ளோ ஆன்ஸர் பண்ணுவீங்க. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒரு சொன்னார், "நீ கூட நல்லா தானே படிப்ப. நீ ஏன் இப்படி இருக்க? நீ ஏன் வந்து எஃபோர்ட் எடுக்க மாட்ற? இப்படி இருக்க? நார்செட் ஃபர்ஸ்ட் இயர் நீ ஏன் எழுதல? நார்செட் செகண்ட் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீ எழுது. உனக்கு கிடைச்சிரும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்காதவங்க கூட நார்செட் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணாங்க" அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? படிக்கலன்னா கூட கிளியர் பண்ணலாம். அப்ப நான் நார்செட் 2 படிக்காமலே எழுதவா? அப்படின்னு அவர்ட்ட கேட்டேன். அவரு சொன்னாரு, "எழுதுறதும் எழுதுற, படிச்சுட்டு தான் எழுதேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் சொன்னேன், "எவ்வளவு ப்ரோ அதுக்கு எக்ஸாம்க்கு? ஃப்ரீயா விமன்க்குன்னு?" கேட்டா, "இல்ல ₹3000 உங்க கேஸ்ட்க்கு" அப்படின்னு சொன்னாரு. 3000 ஸ்பெண்ட் பண்ணி எழுதணுமா? வேணாம் ப்ரோ அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, "நான் வேணா உனக்கு காசு அனுப்பி விடவான்னு" கேட்டாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் என் லைஃப்காக யோசிச்சு 3000 அனுப்புறேன்றாரு. நான் அவர்கிட்ட காசுலாம் வாங்கல. பட் ஸ்டில் அந்த ஒரு இடத்துல வந்துச்சு, அந்த மனுஷன் நம்மளுக்காக யோசிக்கிறாருன்னா, நம்மளும் நம்மளுக்காக ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு தாட் வந்தது. சரி சொல்லிட்டு, ஓகே நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து சொன்னாரு, டார்கெட் ஹைன்னு ஒரு புக் வாங்கிக்கோ, இல்ல இன்க்ளெக்ஸ் வாங்கிக்கோ. இந்த 2 புக்ல ஏதாவது ஒரு புக் வாங்கி படின்னு சொன்னாரு. என்கிட்ட காசு கிடையாது. என் தம்பி வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல்ஸ்ல இந்த ஏசிலாம் சேல் பண்ணுவாங்கல்ல, அங்க தான் வேலை பார்க்குறான். அப்போ நான் என் தம்பிகிட்ட கேட்டேன், "அ எனக்கு புக் வாங்கி தரியாடா? டார்கெட் ஹைன்னு" கேட்டேன். அது ஒரு 1000 1400 என்னமோ. "சரி வாங்கி தரேன்" அப்படின்னான். லிங்க் அனுப்பிச்சு விடுன்னா, Amazonல தான் ஆர்டர் பண்ணேன். என்னோட ஃபியான்சி கிட்ட வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணோம். ஒரு ₹3000 குடுக்குறியான்னு கேட்டேன். அவரும் அனுப்பிச்சு விட்டாரு. இவங்க 2 பேர் தான் வந்து மெயின் ரீசன். ₹4000 இப்ப எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, அந்த ₹4000க்கு ஜஸ்டிஸ் பண்ணி ஆகணும்ல நானு. அந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு 1 மந்த் ஆஃப்டர் அப்ளையிங் ஃபார் த எக்ஸாம் தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த 1 மந்த் நான் ரொம்ப சின்சியரா படிச்சேன். ஓகே, சூப்பர் சிஸ்டர். இவ்வளோ தூரம் பேசிட்டீங்க. நான் ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு பேசுங்கன்னு சொன்னேன். பாதி பாட்காஸ்ட்ட நீங்களே முடிச்சிட்டீங்க. நோ இஷ்யூஸ். ஆனா இதுல நடுவுல வந்து மலையாளின்னு சொல்லியிருந்தீங்க. நான் தமிழ்ன்னு தான் நெனச்சேன். ஆனா நீங்க பேசுற தமிழ் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா ஃப்ளூயன்ட்டா பேசுறீங்க. உங்கள மலையாளின்னு சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க யாருமே. ஸோ பரவால்ல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த அளவுக்கு நீங்க கிளியர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய த்ரூ அவுட் இந்த நர்சிங் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டீங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் நர்சிங் எடுத்தீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த எய்ம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ள போயிடலாம். யாராவது உங்களுக்கு லைக் மோட்டிவேஷன் அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல வழக்கம் போல வீட்ல தான் தள்ளி விட்டாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த மாதிரி ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா? ப்ரோ ஆக்சுவலி நாங்க வந்து ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலி சரிங்களா? ஆ என்னோட அக்கா இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஓகே. இல்ல, நானும் அக்கா வந்து ரொம்ப ஆக்சுவலி நீங்கன்னு கிடையாது. நர்சிங் படிக்கிற 99.9% எல்லாருமே புவரா தான் இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயும் புவரா தான் இருக்காங்க. கன்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலி ப்ரோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நர்சிங் வந்து ரொம்ப கம்மியா ஃபீஸ் ஆகும்னு நெனச்சு தான் ப்ரோ எடுத்தேன். ஆனா வந்து அதுல நான் அந்த இடத்துல ஏமாந்துருக்கேன். அது என்ன ஸ்டோரின்னு சொல்றேன் பாருங்க. சோ அக்கா வந்து நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நெறைய மார்க் எடுப்பாங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். 12த்லயும் நெறைய மார்க் எடுத்தா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்றனால அவளுக்கு என்ஜினியரிங் வந்து ஒரு 25,000லயே கிடைச்சிருச்சு. சீட் கேம்பஸ்லயே செலக்ட் அது என்னது கவுன்சிலிங்ல செலக்ட் ஆயிட்டா. சோ இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் நான் முடிச்சுட்டேன் படிப்பு. அவள விட ஒரு 30 மார்க் அதிகமாவே எடுத்தேன் இந்த வாட்டி நானு. அப்போ நான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற level. ஆனா எனக்கு மேத்ஸ்லாம் புடிக்கல. சோ அதனால இன்ஜினியரிங் வேணாம்னு இருந்தது. அப்போ வீட்ல வந்து என்ன படிக்கலாம்? என்ன படிக்கலாம்? என்ன படிக்கலாம்? சரி டி.ஃபார்ம் எடுக்கிறியா? அக்கா இன்ஜினியர் நான் பார்மசி கடை வச்சிருக்கணுமா? அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு போட்டா போட்டி பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல அப்படியே டைம் போயிட்டே இருந்தது ப்ரோ. என்ன எடுக்கிறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா சரி பிஎஸ்சி எங்க வீட்ல வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது சிச்சுவேஷன். எங்க அம்மாவால படிக்க வைக்க முடியுமான்னு தெரியல. அதனால அம்மா என்ன பண்ணாங்க, சரி நீ ஏதாவது ஒரு டிகிரி கிளியர் பண்ணுன்னு சொன்னனால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணேன். அந்த டைம்ல அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. குவாய்டி மில்லத் காலேஜ் தெரியுமா உங்களுக்கு? குவாய்டி மில்லத். அது வந்து கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஆ சொல்லுங்க. அங்க போயிட்டு அது கவர்ன்மெண்ட் காலேஜ். அங்க போயிட்டு நான் இந்த மாரி கேட்கிறேன். எனக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் தாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, "நீங்க முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துட்டு இருப்போம்." அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்ல. ஸ்டேஜ்ல கூப்ட்டு குடுத்துருப்போம் நல்ல மார்க். ஆனா, அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களால தர முடியாதுன்னு சொல்ட்டாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன், இவங்க ரெக்கமெண்டேஷன் 1 வாரம் அந்த காலேஜ் பின்னாடி சுத்தியிருக்கேன். கிடைக்கல. லாஸ்ட்டா வெக்ஸ் ஆயிட்டு என்ன பண்றது தெரியாம உட்கார்ந்திருந்தப்போ, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க, "ஒரு வருஷம் போட்ட விட அடுத்த வருஷம் நல்ல மார்க் தானே இருக்கு. அடுத்த வருஷம் அவ படிக்கட்டுமே" அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல அம்மாக்கு வந்து ஒரு வருத்தம். நெறைய மார்க் எடுத்திருந்தாலே இவள போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு. அந்த டைம்ல லாஸ்ட்டா வந்து
ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நர்சிங் எப்பவுமே நர்சிங் வந்து லாஸ்ட்டா தானே நம்மளுக்கு கவுன்சிலிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட்ல தான் வரும். அந்த டைம்ல வந்துட்டு சரி ஓகே ஆப்ஷன் இருக்கலாம் நர்சிங் என்ன படிக்கிறேன்னாங்க. எனக்கு விருப்பமே இல்ல நர்சிங் என்னோடனே. என்னன்னா ரீசன்னா அக்கா இன்ஜினியர் நான் நர்ஸா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் என்ன வந்து எனக்கு ஒரு பிபிடி எங்க பெரியம்மா வந்து ஒரு நர்ஸா இருக்காங்க கேரளால. அவங்க ஒரு பிபிடி பிசியோதெரபிஸ்ட் அண்டர்ல ஒர்க் பண்றாங்க. அவர் வந்து எனக்கு கால் பண்ணி நர்சிங் பத்தி நீ என்ன நினைச்சிட்ட? எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிசியோதெரபி தான் 2 பிசியோதெரபிஸ்ட் தான். எவ்வளவு நர்சஸ் இருக்காங்க அப்படிலாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தினாரு. சரி போய் அட்டென்ட் பண்ணேன். சரி இதாவது கவர்மெண்ட்ல கிடைக்கும்னு பார்த்தா கவர்மெண்ட்ல கிடைக்கல. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு காலேஜ் வந்து அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண டைம்ல நான் செலக்ட் பண்ண காலேஜ்ல ரொம்ப அதிகமா ஃபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதனால என்ன ஒரு காலேஜ் வந்து நீ மார்க் எடுத்திருக்கன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கம்மி பண்ற வந்து படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசன்னால நான் அக்செப்ட் பண்ணி போனேன். அப்படிதான் நான் வந்து நர்சிங்குள்ள வந்தேன். மத்தபடி நர்சிங் தான் பேஷன் அப்படிலாம் கிடையாது. ஆனா நர்சிங் வந்து எனக்கு வந்து புடிச்சது வந்து ஒரு லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு வரைக்கும் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் நான் நர்சிங் படிச்சேன். ஓகே, சூப்பர் சிஸ்டர். கேட்டதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. எதனால எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டோரியை சொல்லிட்டீங்க. முக்கியமான பார்ட்டுக்கு வரலாம். நீங்க வந்து குறிப்பிட்ட டைம்ல ஓன் ப்ரிப்பரேஷன்ல ஒரு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு டாப் ரேங்க் எடுத்திருக்கீங்க. அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி? உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி? எங்க இருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? லைக் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு அட்டெம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பெருசா ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணது அப்படின்னு. நான் வந்து எப்படி படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஆ இப்ப நம்ம வந்து ரீட் பண்ணுவோம் ப்ரோ. நம்ம ஆல்ரெடி நர்சிங் முடிச்சவங்க தான். சோ நம்மளுக்கு வந்து சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். சில கொஸ்டினுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சனால 20% தான் நம்மளுக்கு தெரியும். 80% எப்பவுமே நம்மளுக்கு புதுசா தான் இருக்க மாரி இருக்கும். நான் அந்த டார்கெட் ஹை புக் ரீட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபுல்லா ரீட் பண்றதுக்கு டைம் இல்ல தியரி எல்லாம். பிகாஸ் நான் 1 மந்த் பிரிப்பரேஷன் தான் பண்ணேன். எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். சோ நான் என்ன பண்ணேன், ரீட் பண்ணும்போது எனக்கு புதுசா இந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கும் அது. அப்புறம் இம்பார்ட்டன்ட் போட்டு அந்த புக்ல வந்து இருக்கிறது. அது போக எம்சிக்யூஸ் இது எல்லாம் தான் நான் ரீட் பண்ணேன். ரீட் பண்ணும்போது எனக்கு புதுசா தோன்ற எல்லாத்தையும் நான் வந்து எழுதுவேன். நான் மறந்து போக வேண்டியது. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வில்சன் டிசீஸ் வந்து காப்பர் டெஃபிஷியன்சினால வந்து வர ஒரு டிசீஸ். அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதை எழுதிப்பேன். ஆனா, இப்போ ஒரு நார்மலா ஒரு டெம்பரேச்சர் நார்மலாலே 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அது எனக்கு தெரியும். நான் அதை எழுத மாட்டேன். அந்த மாதிரி நான் எழுதிக்கிட்டே வந்தேன். தெரியாதது மட்டும் நான் எழுதிக்கிட்டே வந்தேன். சோ, ஆனா நான் மறுபடியும் உட்காந்து மக்கப்லாம் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி தான் ரீட் பண்ணுவேன். எழுதிருவேன். எழுதுனேன்னா முடிஞ்சுச்சு. அது என் பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ண மாரி நான் நெனச்சுப்பேன். எக்ஸாம் போறதுக்கு 1 வீக் முன்னாடி நான் வந்து அந்த நோட்ட தான் படிப்பேன். புக் படிக்க மாட்டேன். அந்த நோட் புக் படிக்கும்போது என்ன ஆகுது, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி படிச்சேன். ஆனா என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. நான் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி படிக்கும்போது இதுதான் என் மைண்ட்ல மேல இருக்கும். கீழ எல்லாம் நான் படிச்சதெல்லாம் போய் மேல இதுதான் இருக்கும். அப்ப நான் எக்ஸாம் ஹால் போகும்போது எனக்கு இது ஞாபகம் இருக்கும். இந்த நோட் புக்க நான் 3 டைம்ஸ் ஆவது மினிமம் கண்டிப்பா ரிவைஸ் பண்ணியிருப்பேன். சோ இது வந்து ஹெல்ப் பண்ணும்னு எனக்கு தெரியாது. இது நான் ஜஸ்ட் நார்மலா ஸ்டார்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஆனா இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இதுதான் வந்து மெயின் பிரிப்பரேஷன் மெத்தட். சூப்பர் சிஸ்டர். சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க. இதுதான் ட்ரிக். பெருசா ஒண்ணும் கிடையாது. நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவும் அந்த ஷார்ட் டியூரேஷனுக்குள்ள நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல படிப்பாளியா இருந்திருக்கீங்க. ஏன்னா பிகாஸ் நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு 75, 80% அதுதான் எனக்கு அந்த அளவுக்கு. அதுக்கு மேல வந்து ரொம்ப உங்க அளவுக்கு அந்த மாதிரி கிடையாது. பட் உங்களுக்கு மேபி நீங்க காலேஜ்ல நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு. பட் நிறைய நர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, லைக் நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப புவரா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? ஏன்னா நீங்க உங்களோட ஸ்டாண்டர்ட்ல நீங்க இதுதான் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணிட்டீங்க. பட் பொதுவா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ வந்து ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி நான் நெறைய மார்க் எடுத்திருந்தேன் தான். பட் 100% அதுதான் ரீசன் நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு விஷயம் வந்து நல்லா படிச்சவங்களுக்கும், படிக்காம இருக்கவங்களுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுங்களா? இப்ப நம்ம படிக்கும்போதே ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கிளாரிட்டியா அத படிக்கிறோம். அத நம்ம அகைன் ரிவைஸ் பண்றோம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க வந்து ஒரு 100 கொஸ்டின் படிக்கிறீங்க. நான் ஒரு 20 கொஸ்டின் படிக்கிறேன். நான் 20 கொஸ்டின் தெளிவா படிச்சுட்டு போறேன். நீங்க 100 கொஸ்டின் நீங்க என்ன விட அதிகமா படிச்சிருக்கீங்க. பட் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நெறைய கவர் பண்ணணுன்றது தான் உங்களோட டார்கெட்டா இருந்திருக்குமே தவிர, அத ஞாபகம் வச்சுக்கணுன்றது கிடையாது. நான் படிக்கிற அந்த 20 கொஸ்டின் நான் எழுதுவேன். எழுதி வச்சு அகைன் அத ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணும்போது, அதுதான் வந்து எனக்கு வந்து பிளஸ் பாயிண்டா இருந்தது. படிக்கும்போது கிளாரிட்டியா படிக்கணும். பிகாஸ் யூ நோ
2 கேட்டகரி தான் இருக்கணும் உங்களுக்கு. ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், இல்ல தெரியலன்னு இருக்கணும். தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம். தெரியாத கொஸ்டின விட்டுட்டு வந்துருவோம். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க நார்செட். 3வதா ஒரு கேட்டகரி வரும் பாருங்க. நான் படிச்சேன். ஆனா இதுக்கு இதுதான் ஆன்ஸர், அதுதான் ஆன்ஸர்ன்னு எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. அதுதான் உங்களுக்கு கொண்டு போய் நெகட்டிவ் மார்க்கிங்ல கூட்டு போய் விட்டுரும். சோ நெறைய படிக்கணும், நெறைய கவர் பண்ணணும். எனக்கு எத்தன புக் எனக்கு டார்கெட் எல்லாம் பத்தாது. எனக்கு ஒரு 4 புக் தாங்க. எனக்கு 4 புக் சஜெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்கறாங்க. எத்தன புக் படிச்சாலும் சேம் கன்டென்ட் தான் படிக்க போறீங்க. இன்டெக்ஸ் என்ன சொல்லுதோ அதே தான் டார்கெட் ஹை சொல்லப் போகுது. டார்கெட் ஹை என்ன சொல்லுதோ அதுதான் பிஆர் யாதவ் சொல்லப் போகுது. எல்லாமே ஒரே கன்டென்ட் தான். நீங்க 4 வருஷம் படிச்ச அதே நர்சிங் தான். ஆனா, நம்ம படிக்கிறது வந்து தெளிவா படிச்சு, எழுதி வச்சு, தெரியாதத எழுதி வச்சு, மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது, எனக்கு அந்த கொஸ்டினோட ஆன்சர் தெரியும் அப்படின்ற ஒரு தாட்டோட போலாம். நான் வந்து நார்செட் 2021 அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. ஒரு இமேஜ் பேஸ்ட் கொஸ்டினுக்கு. அந்த கொஸ்டின்க்கு அந்த இமேஜ் குடுத்திருந்தாங்க. அந்த இமேஜ் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா, கீழ குடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சது. அந்த 1 தான் தெரியாது. 3 ஆப்ஷனுக்கான இமேஜ் எனக்கு தெரியும். அப்ப என்ன ஆச்சு? இது நான் மேட்ச் பண்ணிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்றோம்? படிக்கும்போது தெளிவா படிச்சிரணும். இல்ல அந்த 3 இமேஜ்மே எனக்கு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. சோ படிக்கும்போது தெளிவா படிங்க. எது படிச்சாலும் தெளிவா படிங்க. மறந்துருவோம்னு நெனைக்கிறது வந்து நீங்க நோட்ல எழுதி வச்சு அகைன் அத ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ஹால்ல வந்து உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், இல்ல தெரியாம இருக்கணும். தெரியாம இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. விடுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. கன்ஃப்யூஷன்ல அட்டெண்ட் பண்றது தான் நம்மளுக்கு இருக்கு. நம்ம ஆல்ரெடி கெயின் பண்ணி வச்ச மார்க்க நம்மளுக்கு நெகட்டிவ்ல கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் இது வந்து நம்ம சாதாரணமா சொல்லிட்டோம்னு நெனைக்கலாம். ஆனா இது நிஜமாவே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷூர். கண்டிப்பா சிஸ்டர். நீங்க சொல்லும்போது தான் எனக்கும் புரியுது. நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட விஷயத்த படிக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஹரிபரியில ப்ராப்பரா படிக்காம ஒரு குட்டாம்படத்துல அப்படியே ஒரு மர்க்கப் பண்ற மாரி போயிடுறாங்க. அது நெறைய பேர் பண்ற தப்பு. அத நீங்க கரெக்ட்டா சுட்டிக்காட்டியிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நெறைய நர்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப அப்பார்ட் ஃப்ரம் இந்த எய்ம்ஸ் ப்ரிப்பரேஷன தாண்டி ஜெனரல் நர்சிங்ல சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க ஒரு 4 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னும்போது, நர்சிங் அப்படின்னு உள்ள வந்துட்டாலே பொதுவா எல்லாரும் வைக்கிற ஒரு பொதுவா வைக்கிற எல்லாரும் ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரகிள்ஸ் பயங்கரமா இருக்கும் நர்சிங்ல. சேலரி ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், ஒர்க் ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், நைட் டியூட்டி இந்த மாதிரி காலேஜ்லயும் ஒர்க் நிறைய, காலேஜ்லயும் ரைட்டிங் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸுக்கு பேர் போனதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நர்சிங்கை சொல்லுவாங்க. உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்தது? ஸ்மூத்தா இருந்ததுங்களா? இல்ல சேம் நீங்களும் இதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ. எனக்கு நர்சிங் வந்து புடிக்காத ஒரு சப்ஜெக்ட்டா இருந்தது. லைக் எடுக்கக்கூடாதுன்னு நான் நெனச்சதுக்கான ரீசன் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர் எங்க போனாலும் வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் ஏஜ்டா இருக்கவங்கலாம் வந்து வாடி, போடி, என்னடி அப்படிலாம் சொல்றது வந்து எனக்கு வந்து அந்த மாரி ஒரு அட்மாஸ்பியரே புடிக்காது ப்ரோ. அதனால நான் வந்து நர்சிங்கே எனக்கு வேணாம் அப்படின்னு இருந்தேன். நான் வந்து ஒரு ஒரு இடத்துல வொர்க் பண்ணும்போது அதுக்கான ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து என்னோட சீனியர் வந்து, "நீ எல்லாம் மலையாளிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். നീയൊക്കെ എപ്പ നന്നാവാനാ? നീ എപ്പോഴും ഇങ്ങനെ തന്നെയാ?" அப்படி ஒரு மாதிரி நீலாம் வந்து வேலைக்கே ஆக மாட்ட. இல்ல வேஸ்ட் ஃபெல்லோன்ற மாதிரிலாம் லிட்டரலி ஜென்ட்ஸ் வரைக்கும், மேல் நர்சஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். பட் வந்து இது வந்து நான் ப்ரே பண்ணேன். அத விட அதிகமா எனக்கு டிசர்விங் நான் இப்ப இருக்கிற பொசிஷன். ரீசன் என்னன்னா, நர்சிங்ல இப்படி ஒரு ஜாப் அட்மாஸ்பியரா அப்படின்னு எனக்கு ஷாக்கா இருந்தது. நான் இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான். என் லைஃப் இப்படி மாறும்ன்றதுனால தான் கடவுள் என்ன நர்சிங் எடுக்க வச்சாங்களோ அப்படிலாம் நான் யோசிச்சேன். ரீசன் என்னன்னா, ரொம்ப டோட்டல் டிஃபரெண்ட் வொர்க் அட்மாஸ்பியர் ப்ரோ. இங்க இருக்கிற வொர்க் அட்மாஸ்பியர் பத்தி நான் சொல்றேன். நான் முன்னாடி ஃபேஸ் பண்ணிருக்கிறதுலாம் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணதுதான். இங்க எப்படி இருக்கும்னா, சிஸ்டர்லாம் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. நர்சிங் நர்ஸும் கிடையாது, ஸ்டாஃப் நர்ஸும் இல்ல. நர்சிங் ஆஃபீசர். என்னுடைய டாக்டர்ஸ் என்ன வந்து நர்சிங் ஆஃபீசர்ன்னு தான் கூப்பிடுவாங்க. இல்ல சுரபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்னுடைய ஜூனியர்ஸ் வந்து என்ன மேம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் என்னோட சீனியர்ஸ மேம் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் நம்மள கொலீக்ஸ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தானே நம்மளோட கொலீக்ஸ் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணா தானே மத்தவங்க கிட்ட அந்த ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்க முடியும். இப்ப நான் வந்து நீங்க என்னோட ஜூனியர். நான் உங்கள வந்துட்டு என்னடா நீ இப்படி பண்ற? என்னடா இது? அப்படின்னு உங்கள எல்லாரும் முன்னாடியும் திட்டினேன்னா, நாளைக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்தேன்னா மத்தவங்க திட்டுறதுக்கு, பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த ஒரு வொர்க் அட்மாஸ்பியர நான் இங்க பார்த்திருக்கேன். நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஐ அம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். இப்ப கூட எனக்கு வந்து நீங்க வந்து இன்னொரு எக்ஸாம் எழுதி நீங்க உங்க சொந்த ஊருக்கு போய் வொர்க் பண்ணலாம்னு சொன்னா கூட நான் திங்க் பண்ணுவேன். மறுபடியும் போணுமான்னு. இப்ப கூட எய்ம்ஸ் மதுரை வேக்கன்சி வந்திருந்தது. எழுதுறியான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து வேண்டாம். எனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி ஹியர். ஏன்னா இது ரொம்ப அழகான ஒரு வொர்க் அட்மாஸ்பியர். வொர்க்கிங் டைமா இருக்கட்டும், த ரெஸ்பெக்ட், த வே த பீப்பிள் ரெஸ்பெக்ட் அஸ் எல்லாமே வந்து ரொம்ப நம்மளோட கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னா, கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து எல்லா நர்சஸும் டிசர்வ் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா சிஸ்டர். நீங்க சொல்றது த வே ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது நர்சிங்ல இன்னைய வரைக்குமே அது லேக் ஆயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கிடையாது.
லைக் 80s 90s அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப லேக் ஆகிட்டு தான் இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி இந்த எய்ம்ஸ் ஜிப்மர் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ரெப்யூட்டட் ஜாப்ஸ் பிளஸ் மிலிட்ரி ரிலேட்டட் அங்க ஒர்க் பண்ற நர்சஸ் இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் அதிகமாகவும் கிடைக்குது, பிளஸ் சேலரியுமே குட் பேக்கேஜ் கிடைச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு இப்ப ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நெறைய ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது இல்ல. இப்ப வந்து என்னுடைய அம்மா ஏஜ் இருக்கும். என் கூட ஒர்க் பண்ற ஒரு கொலீக். அவங்க வந்து நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 4 வார்த்தை சேர்த்து பேசுறத பார்த்தாலோ, இல்ல நான் வந்து டிரெஸ் பண்ணிக்கிறத பார்த்தாலோ, அவங்க வந்து என்னை எப்படி பார்க்குறாங்க? என்ன ஒரு இதுல பாக்குறாங்க? இவ நர்சிங்க்கு ஃபிட்டா? இவலாம் நர்சிங்க்கு தகுதியா? அவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மள வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி ஆயிடுது. ஆனா, இந்த எய்ம்ஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் செட்டப்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் கிரைட்டீரியாவே 35 தான் மேக்ஸிமம் இல்லையா? ஈவன் இன்க்ளூடிங் எஸ்சி கேட்டகரி. அப்போ நம்மளோட ஏஜ் குரூப்ப விட கொஞ்சம் பெரியவங்க தான் இருப்பாங்க. பட் அட்மோஸ்ட் அந்த மென்டாலிட்டி இருக்கவங்கலாம் இல்ல. சோ, அதனால வந்து நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க. இது வந்து நான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் எய்ம்ஸ்ல இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் செட்டப்ல நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இது மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும். லைக் ஒருத்தவங்கள பார்த்து நம்ம மத்தவங்கள பார்த்து நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபீல் பண்றத விட, நம்ம வந்து அவங்க இப்படி இருக்காங்க. நம்மளோட ஜூனியர்ஸோ கூட சரி, நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் தான் பண்ணணும். மோட்டிவேட் தான் பண்ணணும். லைக் அவங்க நல்லா பேசுறாங்களா, இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா, ஓகே. அவங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்னா, அவங்கள என்கரேஜ் தான் நம்ம பண்ணணும். அத விட்டுட்டு நீ வந்து இதுக்கு ஃபிட் இல்ல, அதுக்கு ஃபிட் இல்லன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. சோ அது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா சிஸ்டர். நீங்க சொல்றது வந்து லைக் எல்லாருடைய நர்சிங் லைஃப்லயுமே ஒரு சீனியர், சூப்பர் மோஸ்ட் சீனியர், ஏன் டைரக்டா சொல்லணும் அப்படின்னா சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களால மாத்தவும் முடியாது. லைக் அப்கமிங்ல நம்ம நியூ ஜென்ரேஷன் தான் வந்து இந்த நர்சிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். பார்க்கலாம், அப்கமிங்ல கண்டிப்பா அது நடக்கும்னு நினைக்கிறேன். லைக் இப்போ நீங்க எய்ம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, அங்க ஒர்க் லைஃப் கல்ச்சர் இங்க இப்படிதான் இருக்கு, ரெஸ்பெக்ட் விஷயத்துலயும் சரி, லைக் அந்த சீனியாரிட்டி லெவல்லையும் சரி, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டீங்க. அதர் தென் வந்து இந்த ஹாலிடேஸா இருக்கட்டும், லைக் சேலரியா இருக்கட்டும், ஒர்க்கிங் ஹவர்ஸ், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். சேலரி வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த எய்ம்ஸ் பத்தி அவேர்னஸ் இல்லாதனால ஜஸ்ட் லைக் தட் எழுதுனேன், கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணதுமே எனக்கு ஒரு பெரிய ஷாக் தான். பட் ஓகே, நான் நெகட்டிவ் மார்க்கிங் கம்மியா எடுத்திருக்கேன்னு நெனைக்கிறேன். சோ அதனால நான் கிளியர் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணப்போ வந்து என்கிட்ட வந்து அந்த ஹையர் அஃபிஷியல் கேட்டாங்க. "எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எவ்வளவு வரும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அவங்க கிட்ட ஒரு 40,000 வரும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா 14,000 வாங்குனவங்களோட மேம் பீக் வந்து 40,000 40 யூ வில் கெட் மோர் தென் 70 அப்படின்னு சொன்னாரு. ஜஸ்ட் லைக் தட் சொன்னாரு. வாஸ் லைக் டோட்டலி ஷாக்டு 70,000. ஆனா ஆக்சுவலி சொன்னா எவ்வளவு கொடுத்தாலும் நமக்குலாம் பத்தாது ப்ரோ. அதுதான் ட்ரூ. ஆனா வந்து அந்த டைம் எனக்கு அது ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. சோ இப்ப வந்து என்னுடைய ஜூனியர்ஸ் லைக் ஸ்டார்டிங்கே வந்து 75 வாங்குறாங்க. சோ இட் வில் ஸ்டார்ட் லைக் திஸ். இப்போ வந்து 8 CPC பாஸ் ஆயிருக்கு ப்ரோ. 8 CPCனா என்னன்னா 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வச்சு. சோ அப்படி பண்ணும்போது ஃபிட்மென்ட் ஃபேக்டர்ல மல்டிப்ளை பண்ணுவாங்க. இப்ப பேசிக் வந்து எனக்கு வந்து 49 வச்சுக்கோங்க. நான் 49 வந்து ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்து 3னா 3யோட மல்டிப்ளை பண்ணி அது எவ்வளவு வருது? 1.5 வருதுன்னு வச்சுக்கோங்க. 1.5 பேசிக் பே ஆயிடும். டிஏ வந்து 0 ஆயிடும். அந்த ஒரு சேஞ்ச் வந்து இந்த ஜனவரில இருந்து நடக்கும். அதுக்கு இன்னும் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து கண்டிப்பா 1 லேக் மேலலாம் ப்ரோ இருக்கும். சோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு. லீவ்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து 8 சிஎல் இருக்கு பெர் இயர். ஓகேங்களா? 2 ஆர்ஹெச் இருக்கும். இது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஆர்ஹெச்னா நெறைய ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே லிஸ்ட் தருவாங்க. அதுல நீங்க 2 நாள் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே எடுத்துக்கலாம் இன் இயர். அது தவிர்த்து 8 சிஎல் எடுத்துக்கலாம். சிஎல் வந்து ஹால்ஃப் சிஎல்லா கூட நீங்க எடுக்கலாம். அந்த மாதிரி ஹால்ஃப் சிஎல், 1 டே ஃபுல் சிஎல் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். 8 சிஎல். இது கேரி ஃபார்வர்ட் ஆகாது. நெக்ஸ்ட் இருக்கிறது இஎல். இஎல் வந்து 30 டேஸ். அது வந்து 15, 15ஆ டிவைட் ஆகி கிரெடிட் ஆகும் 6 மந்த்ஸ் ஒன்ஸ். அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். 300 இஎல் வரைக்கும் நீங்க ரிட்டயர்மென்ட் டைம்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க அது வந்து என்கேஷும் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து ஒரு ஹெச்பிஎல் இருக்கு. நார்மலா 20 ஹெச்பிஎல் இன் இயர். ஹெச்பிஎல்னா ஹால்ஃப் பெய்ட் லீவ். மெடிக்கல் லீவ் நீங்க எடுக்கும்போது 2 ஹால்ஃப் பெய்ட் லீவ் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது ஒரு ஃபுல் பெய்ட் லீவா வந்து ஆகும். அது ஒரு லீவ் இருக்கு. அத தவிர்த்து பப்ளிக் ஹாலிடேஸ் லீவ் ஜெனரல் ஷிப்ட்ல இருந்தீங்கன்னா சாட்டர்டே ஹால்ஃப் டே, சண்டே ஹாலிடே. ஷிஃப்ட் டியூட்டில இருக்கீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 8 ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் 8 ஆஃப். அதுலயும் வந்துட்டு நீங்க 6 நைட்ஸ் தான். 3 நைட்டா டிவைட் பண்ணிக்கலாம். 3 ஆஃப் சேர்த்து வச்சு கூட கொஞ்சம் இஎல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டுலாம் வரலாம். 2 மாசம் ஆகஸ்ட் அண்ட் அக்டோபர்ல வந்து 9 ஆஃப் இருக்கும். ஏன்னா காந்தி ஜெயந்தியும், இண்டிபெண்டன்ஸ் டேவும் இருக்கனால அந்த மந்த்ல வந்து 9 ஆஃப் இருக்கும். இத தவிர்த்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் விமன் ஸ்டாஃப்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிசிஎல் சைல்டு கேர் லீவ். இப்ப என்னோட பையனுக்கு வந்து 2 வயசு ஆகுது. அப்போ அவனுக்கு 17 வயசு ஆகுற வரைக்கும் நான் இந்த லீவ் எடுத்துக்கலாம். 2 இயர்ஸ் ஆஃப் லீவ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்த் இல்ல 2 மந்த் அந்த மாதிரி குழந்தைய பாத்துக்கிறதுக்காக, இல்ல அவனுக்கு எக்ஸாம் டைம், அவனுக்கு வெக்கேஷன் டைம் அந்த மாதிரி ரீசன்க்கு நான் எடுக்கலாம். அப்போ வந்து இது வந்து எப்படின்னா 3 ஸ்பெல் இன் இயர் 3 வாட்டி எடுக்கலாம் ஒரு வருஷத்துல.
அந்த மாதிரி அவனுக்கு 17 வயசு ஆகுற வரைக்கும் நான் 2 வருஷம் லீவ் எடுக்கலாம். சோ 3 வாட்டி எடுக்கும்போது ஒரு வாட்டியும் மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் மினிமம் 5 டேஸ். 5 டேஸ்க்கு அதிகமா எடுக்கணும். ஓகே. அப்போ அந்த மாரி அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ப்ரோ. நம்மளுக்கு வந்து குழந்தைய பார்த்துக்கிறோம். இப்போ வந்து டெலிவரிக்கு லீவு 6 மந்த் தான். போஸ்ட் டெலிவரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபீடிங்காக நம்ம இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்கலாம் ஒரு 3 மந்த்ஸ். அந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து ரொம்ப பெரிய லீவ் ரொம்ப பெரிய அட்வான்டேஜா நான் பார்க்குறேன் விமென்க்கு. குழந்தைக்கு எக்ஸாம்னா நம்ம வீட்ல அம்மாவுடைய சப்போர்ட் தேவை. நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம கூட உட்கார்ந்து சொல்லி தரதுக்கு இல்ல. ஆனா அந்த ஒரு விஷயத்த நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கு பண்ண முடியும். இத தவிர்த்து இதெல்லாம் லீவ் பத்தி சொல்லிட்டேன். இது தவிர்த்து லீவ் டிராவல் கன்செஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வந்து என்னோட ஊர் சென்னை இல்லையா? நான் சென்னைக்கு போறதுக்கு செகண்ட் ஏசி வருஷத்துக்கு ஒரு வாட்டி செகண்ட் ஏசில நான் டிராவல் பண்ணலாம். வித் மை டிபெண்டன்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் டிராவல் பண்றது நான் என்கேஷ் பண்ணிக்கலாம். சென்னை போயிட்டு வர்றது. 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் இப்படி போலாம். 4த் இயர் வந்து ஆல் இந்தியா டூர். ஆல் இந்தியா டூர்னா இந்தியால ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு அதுக்கு வந்து செகண்ட் ஏசி என்கேஷ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க அந்தமான் நிக்கோபார் அண்ட் காஷ்மீர் இந்த 2 பிளேஸ்க்கு போறீங்க அப்படின்னா வந்து ஃபிளைட் எக்கனாமி வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ இது வந்து இருக்கு. அது தவிர்த்து நியூஸ் பேப்பர் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு அலவன்ஸ் இருக்கு. ₹3000 6 மந்த்ஸ் ஒன்ஸ். பேக் அலவன்ஸ் இருக்கு. 4325 நினைக்கிறேன். அது வந்து இயர்லி 4 இயர்ஸ் ஒன்ஸ். அந்த மாதிரி நிறைய வந்து ஆடட் அட்வான்டேஜ்லாம் எல்லாமே இருக்கு இதுல. ஷூர். கண்டிப்பா சிஸ்டர். நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் எனக்கு புதுசா இருந்தது. யூசுவலா ஃபீமேல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு அப்படின்னு தெரியும். பட் ஆனா நீங்க அந்த 2 இயர்ஸ் லீவ் சொல்லியிருந்தீங்கல்ல, பேபிய ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் டைம் குடுத்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னும்போது, எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் கேள்விப்படுறேன். சூப்பர். கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங்ல இப்ப எஸ்பெஷலி எய்ம்ஸ் வந்து பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது கண்டிப்பா மோட்டிவா இருக்கும். ஓகே சிஸ்டர். இப்போ எண்ட் ஆஃப் தி இன்டர்வியூ பாட்காஸ்ட்க்கு வந்துட்டோம். லைக் மோஸ்ட்லி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இது லைக் அப்கமிங் நர்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்கமிங் நர்சஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்று வருது மைண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு இடத்துல போய் நல்லா வெல் செட்டில்டு ஆனவங்களும் சரி, இல்ல அந்த ஜேர்னில இருக்கிறவங்களும் சரி, இல்ல இந்தியாவிலேயே இல்ல ஒரு கம்மி சம்பளத்துக்கு ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்களும் சரி, இப்போ வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் நர்சஸ் சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நர்சிங் எடுக்காதீங்க. நான் நர்சிங் எடுத்துட்டு கஷ்டப்படுறேன். அந்த மாதிரி பாயிண்ட்ட தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அப்கமிங்ல ஒரு 12th முடிச்சுட்டு நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு நர்சிங் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டில வரேன். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் நர்சிங் எடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது நான் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன், நல்ல சேலரி வாங்குறேன் அந்த ரீசன்க்காக கிடையாது. நர்சிங்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வேலை இப்ப கோவிட் டைம்ல எத்தன பேர் வேலை இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நம்ம மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தானே இருந்தோம். லைக் நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலை வந்து பேஷண்ட் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பா வேலை இருக்கு இல்லையா? சோ வந்து சிக்னஸ்ன்றது ஒண்ணு அன்அவாய்டபிள். நம்ம கியூர் பண்றதுக்கு ஹீல் பண்ற சைட்ல தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்மளுக்கு எப்பவுமே வந்து கஸ்டமர்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நர்சிங் பொறுத்தவரைக்கும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ப்ரோ. இப்ப நான் வந்து படிச்சு முடிச்ச உடனே நான் நெனைச்ச மாரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ணணும்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நான் வொர்க் பண்ணலாம். இல்ல ஹோம் கேர் நர்ஸா நான் போணும்னா போலாம். இல்ல நான் பிரேக் எடுத்துக்கிறேன். நான் வேலைக்கே போல. பிரேக் எடுத்துட்டேன். அகைன் நான் வரணுமா நர்சிங்க்கு? கண்டிப்பா வரலாம். மெடிக்கல் கோடிங் போலாம். அப்ராட் போலாம். இப்ப நீங்க இருக்க மாரி அப்ராட்ல இருக்கலாம். லைக் அரேப் கண்ட்ரீஸ் போயிட்டு திரும்பி நான் சென்னைக்கு வரணும். இல்ல திருப்பி என்னோட சொந்த ஊருக்கு வரணும்னா நான் அரேப் கண்ட்ரீஸ் போலாம். இல்ல நான் பெர்மனன்ட்டா நான் அப்ராட்லயே செட்டில் ஆகுறேன் அப்படின்னா யுகே, யுஎஸ் அந்த மாரி நம்ம போய் செட்டில் ஆகலாம். அப்படியும் இல்ல நான் வந்து இந்தியால தான் நான் வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாரி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கம். நாட் ஒன்லி எய்ம்ஸ். நெறைய வந்துட்டு இருக்கு. லைக் சிஆர்இ எக்ஸாம்ஸ் எவ்வளவு போடுறாங்க. மிலிட்டரி இருக்கு. ஃபிளைட் பைலட் நர்ஸ் இருக்காங்க. சோ அந்த மாதிரி எவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நர்சிங்ல. லைக் மினிமம் ஒரு கிளினிக்ல வேலை பார்க்கறதுல இருந்து ஒரு இப்ப ஹெல்த் மினிஸ்டரா இருக்காங்க தெரியுங்களா? ஒரு நர்சிங் ஆபிசர் நார்த் ஈஸ்ட்ல. சோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமா குவிஞ்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எதனால நர்சிங் எடுக்க வேண்டாம்னு சொல்வீங்க? இன்னொரு விஷயம் வந்து 12th முடிச்சவங்களுக்கு எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு அட்வைஸ் எனக்கு கிடைக்காத ஒரு அட்வைஸ் நான் குடுக்கணும்னு நினைச்சேன்னா, எனக்கு தெரியாது. இந்த மாரி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நர்சிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல படிக்கலான்ற விஷயம் எனக்கு தெரியாது. இப்ப அட் பிரசன்ட் அதுக்கான வேக்கன்ஸீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லயே ஃபோக்கஸ் பண்ணி, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல வொர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றோம். தமிழ்நாடு கவுன்சிலிங். அதுவும் நம்ம கிடைக்காம பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறோம். 20,000 கட்ட முடியாதுன்ற இந்த நிலைமையில இருந்த நான் 60,000 ஃபீஸ் கட்டி படிச்சேன். எனக்கே லைக் லைக் அது ஒரு பெரிய எனக்கு ஒரு டிராபேக் ஆயிடுச்சு. ஆனா எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 12th படிச்ச அதே நாலேட்ஜ் வச்சு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, கிளியர் பண்ணா நீங்க வந்து வித் ஸ்டைபண்டோட நீங்க எய்ம்ஸ்ல நர்சிங் படிக்கலாம். அந்த மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது தெரியல. சோ அதனால நர்சிங்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல படிச்ச உடனே வேலை கிடைச்சு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிக்கிறவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன்.
அப்ப வந்து இது எதனால நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாம கண்டிப்பா நர்சிங் வந்து படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். இது வந்து ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன். அது நீங்க வந்து உள்ள வந்தா மட்டும் தான் நீங்க ஒருத்தர் கையில பிளெஸ்ஸிங் வாங்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு அது தெரியும். எதுக்கு நம்மள வந்து கடவுள் வந்து நம்ம வந்து இந்த ப்ரொஃபஷன சூஸ் பண்ணல. கடவுள் தான் நம்மள இந்த ப்ரொஃபஷனுக்கு சூஸ் பண்ணிருக்கு. இந்த ப்ரொஃபஷன் தான் நம்மள சூஸ் பண்ணிருக்கு ஆக்சுவலி. சூப்பர் சிஸ்டர். எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வி ஆர் காட் கிஃப்டட் சைல்டுன்ற மாதிரி கடவுளால் ஆசிரிக்கப்பட்டவங்க. நம்ம இந்த ப்ரொஃபஷன் வந்து நம்ம எடுக்கல. அந்த ப்ரொஃபஷன் தான் நம்மள சூஸ் பண்ணியிருக்கு. அப்ப நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க இப்ப சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அப்கமிங்ல யாராவது நான் நர்சிங் எடுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து கண்டிப்பா மோட்டிவேட் ஆகுவாங்க. இப்ப என்னோட சைட்ல இருந்து நான் சொல்றது அதுதான். நர்சிங்ல ஒன்ஸ் நீங்க நர்சிங் படிக்கும் போதும் சரி, இல்ல படிச்சு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா, இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். கொஞ்சம் இல்ல நெறையவே இருக்கும். வேலைன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஐஏஎஸ் முடிச்சாலும் சரி, ஐபிஎஸ் முடிச்சாலும் சரி, இல்ல ஒரு நாட்டுடைய பிஎம் ஆனாலும் சரி, இல்ல ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஆனாலும் சரி, எங்க போனாலுமே உங்களுக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கும். என்ன உங்களுடைய பொசிஷன், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த எந்த ஐ மீன் எந்த செக்டார்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்களுடைய ஸ்கில்ல நீங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய நாலேட்ஜ் நீங்க வளர்த்துக்கிறீங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேலரியா இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். இப்ப நர்சிங்லயே வந்து கம்மி சம்பளம் வாங்கிட்டு ஒரே ஹாஸ்பிட்டல்ல 5 வருஷம் 10 வருஷம் வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. இல்ல 2 வருஷம் போதும், நான் ஏதாவது கவர்மெண்ட் செக்டார்ல போறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல போய் ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. இல்ல ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு நான் அப்ராட்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோ இல்ல கல்ஃப் கண்ட்ரிஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி அங்க போயிட்டு நல்ல சேலரி வாங்கி லைஃப்ல செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி சக்சஸ் ஜெர்னி அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சிங்ல ஒரே நாள்ல நடக்காது, ஒரே வருஷத்துல நடக்காது. பட் இட் டேக்ஸ் டைம். உங்களுக்கு உங்க சேலரிக்கு சேலரியும் கிடைக்கும், லைக் நல்ல நேமுக்கு நேமும் கிடைக்கும். லைக் உங்களுடைய இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க. இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நர்சிங்ல ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். உங்களுடைய நீங்க இன்னைக்கு படுற கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய நெக்ஸ்ட் 2 ஜெனரேஷன் வந்து கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. ஸோ இனிஷியல் ஸ்ட்ரகிள வந்து ஹேண்டில் பண்ணுங்க. கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா நர்சிங்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நல்லா மேல போலாம். பட் அந்த ப்ராசஸ் ஜேர்னி மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை மட்டும் கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அட் லாஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் தி பாட்காஸ்ட்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றிகள். மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பிஸி ஸ்கெடியூல்ல வந்து நமக்குன்னு இந்த லைக் அப்கமிங் நர்சஸ்ல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களுமே சரி நானுமே சரி ஒரு டைம் எடுத்து ஒரு விஷயத்த பண்றோம்னும் போது அதுக்கே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் நர்சிங் ரிலேட்டட் போட்டுட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி எய்ம்ஸ் ப்ரிப்பரேஷன் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. அது நானுமே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. உங்களுடைய லைக் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க வந்து ஒரு நர்சிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல நர்சிங் முடிச்சுட்டு இப்போ ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, எஸ்பெஷலி எய்ம்ஸ் அப்படின்னா அவங்களுடைய பேஜை வந்து நான் வந்து கொலாப் போடுறேன். கண்டிப்பா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் கொலாப் போடுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம் டிப்ஸ் வந்து அப்டேட்ல கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்காங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நர்சிங்ல லைக் எய்ம்ஸ்ல போய் உள்ள உட்கார்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கைட் பண்ணுவாங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரோ எனக்கு வந்து டீச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் வந்து கிளாஸ்ல படிக்கும்போது நார்மலா வந்து ஒரு டாபிக் குடுத்தாங்க, டெஸ்ட்ன்னு சொன்னாங்கன்னா, நான் படிச்சுட்டு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க 4 பேரு. அவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப பிடிக்கும். புரியும். ஸோ அவங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நான் வந்து அந்த மாரி தான் ஜஸ்ட் இந்த பேஜ்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எல்லாரும் வந்து டஃப்ன்னு சொல்ற இசிஜி, எல்லாரும் டஃப்ன்னு சொல்ற இந்த வென்டிலேட்டர் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டப்ப அதுக்கு நெறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தது. கிளியரா இருக்கு மேம், புரியுது, ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் நினைச்சேன், ஓகே நம்மளால இப்படி வந்து இந்த விதத்துல ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். இருக்க நர்சிங் ஆஸ்பிரன்ட்ஸ், நார்சிட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட பேஜை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து எல்லா டாபிக்ஸுமே கிளியரா, ஈஸியா வந்து சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நான் மத்தவங்களுக்கு குடுக்குற அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க்கிங்க அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போலாம். இப்போ நான் முன்னாடி எழுதும்போது 200 கொஸ்டின்ஸ் இருந்தது ப்ரோ. நம்ம வந்து கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்பா, ஈஸியான்னு டிசைட் பண்ணி அத வச்சு நெகட்டிவ் மார்க்கிங் கம்மி பண்ணலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. செக்ஷன் க்ளோஸ் ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க எதர் கிளியர் பண்றீங்களோ, கிளியர் பண்ணலையோ தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் கிளியர் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டைம் படிச்சு இன்னும் அதிகமா படிச்சுட்டு போய் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா தெரியாத கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி தெரிஞ்ச கொஸ்டினோட மார்க்க தயவு செஞ்சு லூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு அட்வைஸ் தான் நான் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட பேஜ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெறைய டிப்ஸ் வந்து நான் கன்டினியூஸா குடுத்துட்டு இருப்பேன். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வச்சு. ஸோ தேங்க் யூ so much bro. Thank you for giving me this great opportunity. Definitely it is going to help many people, I guess. Yes, thank you so much for your wonderful time.
வியூவர்ஸ் நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா நர்சிங் தமிழா அப்படின்ற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்ல நிறைய இந்த மாதிரி பாட்காஸ்டா இருக்கட்டும், நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட்மே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டரோட சேனலுமே நான் கொலாப் போடுறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு எய்ம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், எஸ்பெஷலி தமிழ்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லைக் எய்ம்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் மேக்ஸிமம் ஹிந்தி சேனல்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லை இங்கிலீஷ்ல பண்ணிட்டு இருப்பாங்க. பட் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு கோச்சிங் லெவல் லைக் கோச்சிங் சென்டர் லெவல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.